குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம தமிழர்கள் பண்பாடுங்கிற டாப்பிக்கோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 ஹவர்ஸில் முடிச்சிடுவேன். ஸோ நோட் பண்ணிக்கலாம். தமிழர்களின் கலைகள்னு போட்டுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், தமிழர்களின் கலைகள். தமிழர்களின் கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்ப்போம்ல, இசைக்கலை, கட்டடக்கலை, ஓவியக்கலை, இந்த மாதிரி இருக்குல்ல. இது எல்லாத்தையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓரியன்டாக, புரியுதா? எதெல்லாம் நம்ம யூனிட் 6 சம்மந்தமாக கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? தமிழர்களின் கலைகள். இப்போது அழகு கலைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அழகு கலைகள் அப்படின்னு என்னென்னா 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அழகு கலைகள் அப்படின்னா 5ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அழகு கலைகள் அப்படிங்கிறது மொத்தமாக 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போக வேண்டாம். அதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, கட்டடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, நாட்டியக்கலை, இந்த மாதிரி ஒரு 5 கலைகளை பிரிச்சிருப்பாங்க. இதை வகைப்படுத்தினது யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி. அழகு கலையை 5ஆக வகைப்படுத்தியவர் யார்? அழகு கலையை 5ஆக வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி. மயிலை சீனி வெங்கடசாமி அழகு கலையை 5ஆக வகைப்படுத்தியவர். மயிலை சீனி வெங்கடசாமி, அது தெளிவாக எழுதிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு. அழகு கலையை 5ஆக வகைப்படுத்தியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. ஃபஸ்ட்டு, ஓகேவா? அடுத்தது, இந்த அழகு கலையை கவின்கலை, அழகு கலைக்கு வேறு பெயர்கள் என்ன இருக்குன்னா கவின்கலை, இங்கலை, நற்கலை, இந்த மாதிரி 3 வகையான வேறு பெயர் இருக்குது. அழகு கலைகளுக்கு கவின்கலை, இங்கலை, நற்கலை அப்படின்னு 3 வகையான வேறு பெயர் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு டைம் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸில், அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அழகு கலையுடைய வேறு பெயர்னா கவின்கலை, இங்கலை, நற்கலை. அடுத்தது, அதில் ஃபஸ்ட்டு கட்டடக்கலை. கட்டடக்கலை இந்த கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எடுத்த உடனே இளங்கோவடிகளுடைய ஒரு பாடல் வரி, தட் மீன்ஸ் சிலப்பதிகாரத்தில் நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம், நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம், நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம். அதாவது ஒரு கட்டடம் அழகாக அமைக்கணும் அப்படின்னா அது தொடர்பாக பல நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு செய்தி தான் இந்த பாடல் வரியில் சொல்கிறாங்கன்னு குறிப்பிடுறாங்க. அதாவது தட் மீன்ஸ் எப்படி எழுதணும்னா, இந்த பாடல் வரி ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்கன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரமில் இளங்கோவடிகளுடைய பாடல் வரி தான் இது. இந்த பாடல் வரியில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கட்டடம் அழகுற அமைக்க நூல்கள் இருந்த செய்தி. அதாவது ஒரு கட்டடத்தை
எப்படிலாம் நம்ம வந்து வடிவமைக்கலாம் அழகாக அப்படிங்கிறதுக்காக பல நூல்கள் இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடிய வரி தான் இந்த வரின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ கட்டடக்கலை. இப்போ கட்டடக்கலைனாலே அதுக்கு முன்னோட்டமாக இருந்தது குடைவரை கோயில்கள். அதுதான் வந்து பிற்காலத்தில் கட்டடக்கலையாக வந்துச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ குடைவரை கோயில்னு போட்டுக்கோங்க. அடுத்தது குடைவரை கோயில். குடைவரை கோயில்னா என்னன்னா, ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையை குடைந்து ஒரு கோவிலாக மாற்றிருப்பாங்க. பெரிய பாறையை, மிகப்பெரிய ஒரே ஒரு பாறையை குடைஞ்சு அதை ஒரு கோவிலாக மாற்றிடுறது, அதுவே ஒரு பெரிய கோயிலாக மாற்றிடுவாங்க. அதான் குடைவரை கோயில். அந்த மாதிரி முதல்ல ஒரு குடைவரை கோவில் உருவாக்குனது யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் அல்லது வர்ம பல்லவன் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அவர் ஒரு பல்லவ மன்னன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல குடைவரை கோயிலுங்கிறத கட்டினார். ஓகேவா? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எங்கே அப்படின்னா மண்டகப்பட்டு. இந்த மண்டகப்பட்டு எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம்ல மண்டகப்பட்டுங்கிற இடத்துல கட்டியிருப்பாங்க. விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டுங்கிற இடத்துல கட்டினது தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய முதல் குடைவரை கோவில். அது மட்டும் இல்லாமல் குடைவரை கோவில்கள்லேயே முதல்ல உருவாக்கப்பட்டது 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். ஓகேவா? 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இது வந்து பண்ணியிருப்பாங்க. மெயினாக நம்ம வந்து பல்லவர்கள்னாலே 6ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பகுதி, 7 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும். 9ல் வந்து அடுத்த கட்ட ஆட்சி வந்திருக்கும். அடுத்தது இதுக்கு வந்து பாறை கோவில்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா பாறையை குடைந்து உருவாக்குறதுனால பாறை கோயில்கள்ன்ற பேர் வந்துச்சு. ஒரு பாறையை குடைந்து உருவாக்குறதுனால இதுக்கு பாறை கோயில்கள் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாறைகளை குடைந்து உருவாக்குனதுனால இதுக்கு பாறை கோயில்கள்னு ஒரு பேர். அதே மாதிரி வேறு பேர் மட்டும் எழுதிக்கோங்க, அந்த காரணம்லாம் எழுத தேவையில்ல. மண்டப கோயில்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு. மண்டப கோயில்கள். அதுக்கு ஏன் மண்டப கோயில்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த பாறை கோவில்கள் எல்லாம் நீண்ட மண்டபம் போன்ற தோற்றத்தை கொண்டிருந்ததுனால இதுக்கு மண்டப கோயில்னு பேர் வந்துச்சு. புரியுதா? மண்டபம் மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய தோற்றம் இருந்ததுனால இதுக்கு மண்டப கோயில்கள் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து கற்றளிகள். கற்றளினா என்னன்னா, கருங்கல் இருக்கும் இல்லையா, அதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி சுண்ணாம்பு சேர்க்காம கட்டக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு பேர் தான் கற்றளின்னு சொல்கிறாங்க. கருங்கற்களை எழுதுறதா தான் எழுதிக்கோங்க. கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் அல்லது சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடம் அதுதான் கற்றளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுவும் பல்லவர்கள் காலம் தான். குடைவரை கோவில்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான், அது அவருடைய காலகட்டம், அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கற்றளிகள்னு எடுத்துக்கிட்டால் நரசிம்மவர்மனுடைய காலகட்டம். முதலாம் நரசிம்மவர்மன்
அவரோட பையன் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டு. இவர் தான் வந்து கற்றளிகளை உருவாக்குனவர். ஓகேவா? இந்த நரசிம்மவர்மனுங்கிறவர் கற்றளிகள்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. இந்த கற்றளிகளில் காலத்தால் முந்தினது எதுனா, காலத்தால் முந்தியவை ரொம்ப பழமையான கற்றளிகள் எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், அடுத்து பனமலை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை, இதுதான் வந்து கற்றளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றளிகளே மிக சிறந்த, அதே மாதிரி காலத்தால் முற்பட்டவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது. அடுத்தது திராவிட கட்டடக்கலை. கட்டடக்கலையில் திராவிட கட்டடக்கலைன்னா என்னென்னு பார்க்கலாம். திராவிட கட்டடக்கலை ஆக்சுவலி கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 சொல்லுவோம். நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? கட்டடக்கலையை நாகரம், நோட் பண்ணிக்கோங்க, வேசரம், நாகரம், வேசரம், திராவிடம், இந்த 3ஆக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். கட்டடக்கலையை வந்து இப்படி பிரிக்கிறாங்க, நாகரம், வேசரம், திராவிடம். நாகரம்னா வட இந்திய பகுதிகளில் இந்த மாதிரியான கோபுரங்கள் கட்டுவாங்க. புரியுதா? கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் நாகரம்னா சதுர ஷேப்பில், புரியுதா, ஸ்கொயர் ஷேப்பில் கோபுரங்களை கட்டுறது. இது வந்து வட இந்திய பகுதிகளில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும். எது? நாகரம் அப்படிங்கிறது. வட இந்தியா போனீங்கன்னா எல்லா கோயிலுமே நீங்கள் வந்து சதுர ஷேப்பில் இருக்கக்கூடிய கோயில்கள் தான் பார்க்க முடியும். அதுக்கு பேர் நாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சதுர வடிவத்தில் இருக்கும், வட இந்திய பகுதிகளில் மட்டும் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேசரம். இந்த வேசரம்ங்கிறது வட்ட வடிவத்தில் இருக்கும். வேசரம்ங்கிறது வட்ட வடிவத்தில் இருக்கும். இது எங்கே மட்டும்தான் அப்படின்னா மத்திய இந்தியா, சென்ட்ரல் இந்தியா. இது எப்படி இருக்குன்னா வட்ட வடிவத்தில், புரியுதா, மத்திய இந்தியாவில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும் வேசரம். அடுத்தது திராவிடம். அது நமக்கு தெரியும், 8 பட்டை அமைப்பு, எண்கோண வடிவமைப்பில் இருக்குன்ற மாதிரி 8 பட்டை அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்கோண வடிவம், அதுதான் திராவிட கட்டடக்கலை. விமானம்னா என்னன்னு தெரியுமா? அடுத்தது விமானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் கோபுரம்னா நமக்கு என்னன்னு தெரியும், கரெக்டு தானே? கோபுரம் அப்படின்னா வாசலில், ஒரு கோவிலோட வாசலில் ஹைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கோபுரம். அதே மாதிரி அந்த கோவிலுடைய கருவறையில் சாமி இருக்கும் இல்லையா, அந்த கருவறையில் அந்த சாமி இருக்கிறதுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா விமானம்னு சொல்கிறோம். சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு உட்பகுதியில் அந்த ஒரு கோபுரம் ஷேப்பில் உள்ளே கட்டியிருப்பாங்கள்ல, அதுக்கு பேர் தான் விமானம். அந்த சாமிக்கு மேலே இருக்கிறது மொத்தமாக நம்ம விமானம்னே சொல்லலாம், அதை நம்ம வந்து கோபுரம்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த விமானம் அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் மிக உயரமானவையாக அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த விமானம்ங்கிறது யாருடைய காலத்தில் உயர்ந்ததாக இருந்துச்சுன்னா சோழர்களோட காலத்தில் உயர்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விமானம் அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு சோழர் காலத்தில் மிக உயரமானவை அப்படின்னு கூட எழுதிக்கோங்க, புரியும் ஈஸியாக. அடுத்தது கோபுரம். கோபுரம்னா என்ன?
அதை பற்றின சில விஷயங்கள். கோபுரம்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். கோபுரம் அப்படிங்கிறது யாரோட காலத்தில் கட்ட தொடங்கினாங்கன்னா பல்லவர்களுடைய காலம். கோபுரம்ங்கிறது பல்லவர் காலத்தில் கட்ட தொடங்கினாங்க. விஜயநகர காலத்தில் அது உன்னத நிலை அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பல்லவர்கள் காலத்தில் கோபுரங்கள் அப்படிங்கிறது கட்டத் தொடங்கி விஜயநகர காலத்தில், விஜயநகர மன்னர்களுடைய காலத்தில், விஜயநகர மன்னர்களோட காலத்தில் உன்னத நிலை அடைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னத நிலைனா அதிகமான இடங்களில் கட்டுறது வந்து யாரோட பீரியடில் நடந்துச்சுன்னா அது விஜயநகர காலம். அதை உன்னத நிலைன்னு சொல்லணும். ஹையஸ்டான கோபுரங்கள் வந்து கட்ட ஆரம்பித்தது இவங்களோட காலகட்டம். அப்போ தொடங்கப்பட்டது பல்லவர்கள் காலம், உன்னத நிலை அடைந்தது விஜயநகர மன்னர்களோட காலம். அடுத்தது கோபுரம்ல முக்கியமாக காஞ்சி கைலாசநாதர் கோயிலை சொல்கிறாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார் அப்படின்னா ராஜசிம்மன். ராஜசிம்மன் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் ராஜசிம்மன். ராஜசிம்மனுங்கிற ஒரு பல்லவ மன்னன். யார் இந்த ராஜசிம்மன் அப்படின்னா அவரும் ஒரு பல்லவ மன்னன். இரண்டாம் நரசிம்மவர்மனை தான் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைப் பண்ணிட்டேனே எல்லாமே. அதாவது இரண்டாம் அந்த ஒரு வார்த்தை மட்டும் டைப் பண்ணாமல் விட்டுருப்பேன், மற்ற எல்லாமே பண்ணியிருப்பேன். இரண்டாம் நரசிம்மவர்மன், அவரை தான் நம்ம வந்து ராஜசிம்மன்னு சொல்கிறோம். அடுத்தது மிக உயர்ந்த கோபுரம். கோபுரங்கள்லேயே மிக உயர்ந்த கோபுரம்னா எதை சொல்லலாம்? மிக உயர்ந்த கோபுரம் கிருஷ்ணதேவராயர் அவரால் கட்டப்பட்ட கோபுரம் தான். அதனால் அதை வந்து ராய கோபுரம்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா காஞ்சிபுரம், அதாவது இந்த பகுதிகளில் கட்டின கோபுரங்கள் எல்லாமே மிக உயர்ந்த கோபுரம்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த 3 பகுதிகளில் கட்டப்பட்ட கோபுரங்கள் கிருஷ்ணதேவராயரோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோபுரங்கள். விஜயநகர எம்பையர் எப்படி பிரிப்பாங்க? யாராவது கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடுன்னு பிரிப்பாங்களா? அதில் துளுவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா இந்த கிருஷ்ணதேவராயர். அப்போது இவரோட காலகட்டத்தில் தான் கோபுரங்கள் மிக உயர்ந்த அளவில் கட்டப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கு. ராஜகோபுரம்னு இதுக்கு பேர். இவருடைய காலகட்டத்தில் பெரிய கோபுரங்களாக கட்டப்பட்டதுனால இதுக்கு வந்து ராஜகோபுரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ராஜகோபுரம்.
அடுத்தது கட்டடக்கலையில் மிக முக்கியமாக பல்லவர்கள் கால கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவர் காலத்துடைய கட்டடக்கலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சாலுவன் குப்பம் குகை கோயில். இதை போட்டுக்கோங்க. சாலுவன் இது வந்து பல்லவர்கள் காலத்துது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். சாலுவன் குப்பம் குகை கோவில். சாலுவன் குப்பம் குகை கோயில் வந்து பார்த்திங்கன்னா புலிக்குகை அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை சாலுவன் குப்பம் குகை கோயிலுக்கு புலிக்குகைன்னு ஒரு பேர் இருக்குது. இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடக்கலை அம்சம் இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில். கட்டடக்கலை மூலமாக கட்டப்பட்ட கோவில் பல்லவர்கள் காலத்தை சார்ந்தது சாலுவன் குப்பம் குகை கோயில். இதுக்கு புலிக்குகைன்னு ஒரு பேர் இருக்குது. பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட குகை கோவில், அதாவது குகை கோவில் மீன்ஸ் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலை கோவில் எதை சொல்லலாம் அப்படின்னா ஒற்றை கற்றளி. பாண்டியர் காலத்தில் என்ன கோயில்கள் ஃபேமஸ் அப்படின்னா கட்டடக்கலையை வச்சு கட்டினது. பாண்டியர் காலத்தில் ஒற்றை கற்றளிகள் கட்டியிருக்காங்க. ஒற்றை கற்றளி, கற்றளினா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதில் ஒற்றை கற்றளிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி கழுகுமலை வெட்டுவான் கோயில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில். கழுகுமலை வெட்டுவான் கோயில் இந்த கோயிலை கட்டினது ஒற்றை கற்றளிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி. அது வந்து பாண்டியர்களுடைய கோயில் தான் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில். ரொம்ப முக்கியமாக இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலை தான் தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறோம். தென்னகத்தின் எல்லோரா. கழுகுமலை வெட்டுவான் கோயில் தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறோம். தென்னகத்தின் எல்லோரா என அழைக்கப்படும் கோயில் எது அப்படின்னு கேட்பாங்க. எல்லோராங்கிறது ஒரு குகை கோவில். இங்கே மகாராஷ்டிராவா அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு குகை கோவில். அது மாதிரி இங்கே இருக்கிறது தென்னாட்டில் இருக்கிறது கழுகுமலை வெட்டுவான் கோவில். இன்னும் முழுமை பெறாத ஒரு கோவில், கட்டி முடிக்காத கோவில். சிறந்த சான்று இப்போது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒற்றை கற்றளிக்கு சிறந்த சான்று அப்படின்னா பாண்டியர் கால ஒற்றை கற்றளை போட்டு தான் எழுதியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இதுக்கு சிறந்த சான்றுன்னு மட்டும் போட்டுக்கோங்க. திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோவில். திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோயில். திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோயில். அடுத்தது சோழர் காலம். அடுத்தது சோழர் காலம். பல்லவர்கள் முடிச்சிட்டோம், பாண்டியர்கள் முடிச்சிட்டோம். அடுத்தது சோழர்கள். அதாவது பொற்காலம், அதாவது என்ன சொல்றதுன்னா பிற்கால சோழர்களோட காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பொற்காலம்னு சொல்கிறோம். பிற்கால சோழர்கள், லேட்டர் சோழா எம்பையர். கட்டடக்கலையின் பொற்காலம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா பிற்கால சோழர்கள் காலம், லேட்டர் சோலாஸ். அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிற்கால சோழர்கள் காலத்தை கட்டடக்கலையின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது நார்த்தாமலை கோயில். நார்த்தாமலை கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை கோயில்னு ஒன்று இருக்குது. நார்த்தாமலை கோயில் இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கா யாழினி? புதுக்கோட்டையில் நார்த்தாமலை போயிருக்கீங்களா? ஓகே ஓகே. நார்த்தாமலை கோயில் புதுக்கோட்டையில் இருக்குது. யார் கட்டினதுன்னு சொல்லுங்கள் யாழினி. தெரியுமா உங்களுக்கு? விஜயாலய சோழனால் கட்டப்பட்டது. நார்த்தாமலை கோயில் புதுக்கோட்டையில் யார் கட்டினதுன்னா விஜயாலய சோழனால் கட்டப்பட்டது. யார் இந்த விஜயாலய சோழன் அப்படின்னா பிற்கால சோழர்களோட ஆட்சியை மீட்டெடுத்தவர் தான் விஜயாலய சோழன். பிற்கால சோழர்களின் ஆட்சியை மீட்டெடுத்தவர் யாருன்னா இந்த விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெருவுடையார் கோயில். தஞ்சை பெருவுடையார் கோயில். இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தஞ்சை பெருவுடையார் கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. பட் இதில் என்ன கேள்வின்னா தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுவது எந்த கோயில்னு கேட்பாங்க. அது இந்த பெருவுடையார் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில். தென்னகத்து மேரு. தென்னகத்து மேரு என அழைக்கப்படுவது. மேருனா மலை அப்படின்னு அர்த்தம். டைரக்ட் மீனிங் வந்து இமயமலைன்னு கூட சொல்லுவாங்க. மேருனா மலைன்னு ஒரு பொருள் இருக்குது, இமயமலைன்னு ஒரு பொருள் இருக்குது. தென்னகத்து மேரு என அழைக்கப்படக்கூடிய கோயில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோவில். இதுவே பிற்கால சோழர்களோட தலைநகரம் எது சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. பிற்கால சோழர்களின் தலைநகரம்னா எதை சொல்லுவீங்க? எனிவன்? பிற்கால சோழர்களின் தலைநகரம் யாழினியோட ஊர் பக்கம்தான். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம். நான் கேட்குறது பிற்கால சோழர்களுடைய தலைநகரம்னா கங்கை கொண்ட சோழபுரம். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இது லாங்கோ தெரியல. கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். இதுதான் பிற்கால தலைநகரமாக இருந்துச்சு சோழர்களுக்கு. அதே மாதிரி இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இந்த எல்லா கோவில்களுமே பார்த்திங்கன்னா 1987 யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட வருடம். சோழர்களுடைய எல்லா கோயில்களையும் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1987 வருடம். ஓகேவா? அடுத்தது மிக உயரமான விமானம் அப்படின்னு பார்த்தா, அதாவது கருவறைக்கு மேலே ஹைட்டாக கட்டியிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் கோபுரம் கிடையாது, விமானம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்.
இந்த விமானத்தில் எது தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த விமானம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலோட விமானம் தான். தஞ்சை பெரிய கோயிலோட விமானம். தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம். விமானத்தில் தமிழ்நாட்டிலே ஹைட்டுனா 216 அடி தஞ்சை பெரிய கோயிலோட விமானம். 2வது கங்கை கொண்ட சோழபுரம், அதுவும் சோழர்களோட விமானம் தான். அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் வந்து 170 அடி உயரம். முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம். முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது 170 அடி உயரம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணுமே சோழர்களோட தான், மிக உயர்ந்தது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோழர்கள் வந்து கட்டடக்கலையுடைய பொற்காலம்னு சொல்கிறோம் அவங்களோட காலகட்டத்தை. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர். கம்பகரேஸ்வரர் கோயில். இந்த திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் எவ்வளோ அடி உயரம்னா 126 அடி. 3வது உயர்ந்த கோபுரம், அதாவது உயர்ந்த விமானம். 3வது உயர்ந்த விமானம் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய விமானம் 126 அடி உயரம் கொண்டது. அடுத்தது இதை கட்டினது 3ஆம் குலோத்துங்க சோழன். 3ஆம் குலோத்துங்க சோழன். திரிபுவனம் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ திரினா 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். திரினா 3ன்னு பொருள், அதனால திரிபுவனம்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறது மைண்டில் வரணும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் தமிழ்நாட்டுடைய லோகோ இருக்குல்ல, தமிழ்நாடோட லோகோவில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம். அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யார் டிசைன் பண்ணது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எந்த வருஷத்தில் இதை வந்து நம்மளுடைய ஸ்டேட்டோட இதில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தமிழ்நாடோட நினைவு சின்னமா அப்படி சொல்லக்கூடாது, அதை தமிழ்நாடோடைய ஒரு எம்பளம், சின்னம், அவ்வளோதான். ஒரு கமிஷன் ஒன்று போடுறாங்க, ராவ் கமிஷன் அப்படின்னு ஒன்று. RAO, ராவ் கமிஷன். ராவ் கமிஷன் 1948 ராவ் கமிஷன் ஒன்று போடுறாங்க. அவர் 1949 ஒரு டிசைன் சப்மிட் பண்ணுறாரு. 1949 அவர் சப்மிட் பண்ண டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிசைன். வெஸ்ட் டவர் கோபுரம்னு சொல்கிறாங்க. அதாவது மேற்கு கோபுரம், அது ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அப்போது இதை உருவாக்குனது யாருன்னா R. கிருஷ்ணராவ்னு எழுதிக்கோங்க. ஆமாம், அடையாள சின்னம்னு சொல்லலாம். R. கிருஷ்ணராவ். நினைவு சின்னம்ங்கிற வார்த்தை வரக்கூடாது, கிருஷ்ணராவ்.
ஆர் கிருஷ்ணராவ், இவர் தான் அதை டிசைன் பண்ணியிருப்பார். திராவிடியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவில். ஆழ்வார்களை அந்த கோவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து காமிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது யார் சிஎம்மாக இருக்கும்போது இதை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்னா பிஎஸ் குமாரசாமி ராஜாவோட காலகட்டத்தில் 1949. பிஎஸ் குமாரசாமி ராஜா அப்படின்னு ஒருத்தரை படிப்போம் இல்லையா, அவருடைய காலகட்டம், அவர் தான் சிஎம்மாக இருப்பார். டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கமிஷன் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியோட பீரியடு கமிஷன் போட்டது. ஏன்னா 1947 to 49 ஓபி ராமசாமி தான் இருப்பார். 49 to 52 வரைக்கும் இருந்தவர் தான் பிஎஸ் குமாரசாமி ராஜா. அவரோட பீரியடில் தான் இதை வந்து அடையாள சின்னமாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் 2 விஷயமும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது சின்னம், தமிழ்நாட்டோட சின்னம். இந்த மாதிரிலாம் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க யோசிச்சு, ஆனால் நம்ம படிக்கிறோம். ஸோ என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு சம்மந்தமாக நிறைய விஷயம் நமக்கு வந்து தெரியறதில்ல. அடுத்தது நம்ம வாழ்கிற ஸ்டேட்டை பற்றி நமக்கே டீட்டெயிலாக தெரியலன்னா வேறு யாருக்கு தெரியணும் சொல்லுங்கள். அடுத்தது விஜயநகர நாயக்கர் காலம்னு போட்டுக்கோங்க. சோழர்கள் காலம் முடிச்சாச்சு. விஜயநகர நாயக்கர் காலத்தில் கட்டடக்கலை எப்படி இருந்துச்சு? இப்போது இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, குடைவரை கோவிலேருந்து ஆரம்பித்தாங்க. அது கட்டடக்கலையாக உயர்ந்துச்சு. அதில் கற்றளிகளை பயன்படுத்தினாங்க. அப்படி இப்படின்னு வித்தியாசமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. நாகரம், வேசரம், அதுக்கப்புறம் வந்து திராவிடம்னு பிரித்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே அப்டேட் ஆகி அது ரொம்ப உயரமான கோபுரங்கள், விமானம் கட்டுறது இப்படி மாற்றினாங்க. பட் விஜயநகர நாயக்கர் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோவில்களில் நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க முதல்ல. அப்போது யாரோட பீரியடில் கோவில்களில் கோபுரங்களில் நுட்பமான அலங்கார வேலைப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர நாயக்கர்கள் காலத்தில் தான். புரியுதா? நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள், அந்த வார்த்தை தான் முக்கியம். நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள். நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது கோபுரங்களில் சிறப்புக்கூறு வாய்ந்ததாக யாரோட காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். புரியுதா? நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள். இவங்க தான் வந்து அந்த குட்டி குட்டி கற்களில் கூட அதிகமான டைக்ராம்ஸை வந்து வரைகிறது ப்ளஸ் செதுக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புக்கூறு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இது இதுக்கு எடுத்துக்காட்டாக எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா விஜயநகர நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களுக்கு எடுத்துக்காட்டு நோட் பண்ணிக்கோங்க. திருமலை நாயக்கர் மகால், திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவோம்ல, ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோவில், ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில்,
அடுத்து திருச்சி மலைக்கோட்டை. இது எல்லாமே விஜயநகர நாயக்கர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கோயில்கள். ஓகேவா? இதோட கட்டடக்கலைங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு முடியுது. அடுத்தது சிற்பக்கலை. அடுத்தது சிற்பக்கலை. ஓகே, அடுத்தது சிற்பக்கலை. இந்த சிற்பக்கலை எப்படி உருவாச்சுன்னா, முதல்ல நமக்கு ஹீரோ ஸ்டோன் ஒன்று தெரியும், நடுக்கற்கள்னு ஒன்று பார்த்துருப்போம் நம்ம. அந்த நடுக்கற்கள் இருக்கு இல்லையா, இந்த நடுக்கற்கள் தான் முதல்ல சிற்பக்கலையோட தோற்றுவாயாக நம்ம வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட நினைவாக அங்கே ஒரு கல் நட்ட வைப்பாங்க இல்லையா, நட்டு வச்சு அந்த கல்லில் அவங்களோட உருவத்தை பொறிச்சு வச்சாங்க. அதுதான் சிற்பம் செதுக்கிறதுக்கு முதல்ல ஒரு தோற்றுவாயாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது கேள்வி கேட்கலாம், என்னது சிற்பக்கலையின் தோற்றுவாய் எது அப்படின்னு. சிற்பக்கலையோட தோற்றுவாய் அப்படின்னு எதை சொல்கிறோம் நாமன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டால் நடுக்கற்கள் அப்படிங்கிறது தெரியணும். சிற்பக்கலையின் தோற்றுவாய் எது அப்படின்னா நடுக்கற்கள். கமெண்ட்ல இருக்கு பாருங்க. அடுத்தது சிற்ப கலைஞர்களை என்ன பெயர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா, சிற்ப கலைஞர்களுக்கு மண்ணீட்டாளர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னு சொல்றாங்க. சிற்ப கலைஞர்களுக்கு மண்ணீட்டாளர் அப்படின்னு ஒரு பெயர். இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா, மணிமேகலையில். சிற்ப கலைஞர்களுக்கு மண்ணீட்டாளர் என்ற பெயர் வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். சிற்ப கலைஞர்களுக்கு மண்ணீட்டாளர் என்னும் பெயர் வழங்கப்பட்ட நூல் எது அப்படின்னா மணிமேகலைங்கிற நூலில் தான் வழங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோயில் சிற்பக்கலையோட தொடக்க காலம் அப்படிங்கிறது யாரோட காலம்னா பல்லவர்களோட காலம். பல்லவர்கள் காலத்தில் தான் சிற்பக்கலையுமே தொடங்குது. சிற்பக்கலை தொடக்க கட்டம் அல்லது சிற்பக்கலையின் தொடக்க காலம் அப்படின்னா பல்லவர்களோட காலம். சிற்பக்கலையின் தொடக்க காலம்னு எதை சொல்கிறோம்னா பல்லவர்களோட காலம். இந்த பல்லவர்கள் காலத்தில் முக்கியமாக பேசப்படுற சிற்பக்கலை அப்படின்னா என்னென்னா, முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுச்சு. புடைப்பு சிற்பம்னா என்னது, முன்னாடி பகுதி மட்டும் கிளியராக செதுக்கியிருப்பாங்க. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பே சுத்தமாக இருக்காது, கல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப்பு, பின்னாடி கல் மாதிரி இருக்கும், அது செதுக்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து புடைப்பு சிற்பம்னு சொல்லுவாங்க. முழு வடிவ சிற்பம், பிரதிமை அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளியராக இருக்காது. அப்போது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் புடைப்பு சிற்பங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மிக முக்கியமாக துவாரபாலகர்கள், இந்த வெளியே வந்து காவலுக்கு நிற்கிற மாதிரிலாம் சிலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பல்லவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பக்கலையில் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது அப்படிங்கிறது சிற்பக்கலை. செப்பு திருமேனிகளின் பொற்காலம், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா சோழர்கள் காலம்.
செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம், சோழர்களோட காலத்தை. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா சோழர்களோட காலத்தை சொல்கிறோம். எதனால் நம்ம அப்படி சொல்கிறோன்னா சிற்பக்கலையில் சிறந்த விளங்கினதுனால. அடுத்து ஒரு சில வரிகள், ஒரு பாடல் வரி. திவாகர நிகண்டுங்கிற நூலில் சிற்பக்கலையை பற்றி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் லைன் பை லைனாக நோட் பண்ணிக்கோங்க. கல்லும் உலோகமும் செங்கல்லும், கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும், இதெல்லாம் ஒரே லைனில். மரமும், கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும், மண்ணும் சுதையும், சுதைனா சுண்ணாம்பு, மண்ணும் சுதையும், தந்தமும் வண்ணமும், தந்தமும் வண்ணமும். இந்த மாதிரி ஒரு 4 லைன் வரும். நம்ம 2 லைன் மட்டும் எழுதிக்கலாம். மொத்தம் 10 வார்த்தை இருக்கும். இந்த 10மே சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன நூல் வந்து திவாகர நிகண்டு. இவை 10 சிற்பக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திவாகர நிகண்டுங்கிற நூலில் இந்த வரியை வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இலக்கணம் மாதிரியான நூல் தான் இது. ஓகேவா? நிகண்டு நூல்னு சொல்லலாம் இதை. நிகண்டுனா ஒரு அகராதி மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரியான ஒரு நூல். சிற்பத்தொழில் உறுப்புகள் மொத்தம் எத்தனைனா 10. இதில் மொத்தம் 10 உறுப்பு இருக்கும். இப்போ சிற்பத்தொழிலோட உறுப்புகள் 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே கேட்கலாம். சிற்பத்தொழில் உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 10. என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஷினாக இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிற்பத்தொழிலோட உறுப்புகள் மொத்தம் 10. அதுதான் கல், உலோகம், செங்கல், மரம், மண், சுதை, தந்தம், வண்ணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஓவியக்கலை. கட்டடக்கலை முடிச்சிட்டோம், சிற்பக்கலை முடிச்சிட்டோம். இப்போ ஓவியக்கலை. ஓவியக்கலை ஓவியக்கலை அப்படிங்கிறது ஓவியம். குகைகளில் முதல்ல ஓவியம் வரைஞ்சாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஓவியக்கலைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த வரைகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஓவியக்கலையை பொறுத்த வரைக்கும் எதை வச்சு வரைவாங்க அப்படின்னா, அந்த ஓவியக்கலையை வளைந்த கோடு, ஓவியக்கலைன்னு போட்டுட்டு வளைந்த கோடு, கோணக்கோடு, வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஓவியம்ங்கிறது வளைந்த கோடாகவும் கோணக்கோடாகவும் நேர்கோடாகவும் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறான ஓவியம் கோட்டோவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறான ஓவியம் கோட்டோவியம். இவ்வாறான ஓவியம் கோட்டோவியம். அடுத்தது வரி வடிவ ஓவியம்னு ஒன்று இருக்குது. இது கோட்டோவியமா, அதே மாதிரி வரி வடிவ ஓவியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா, வரி வடிவ ஓவியம் அப்படின்னா புனையா ஓவியம்னு அர்த்தம். புனையா ஓவியம், அதான் வரி வடிவ ஓவியம். இந்த புனையா ஓவியம்ங்கிறது தான் வரி வடிவ ஓவியம் அப்படிங்கிறது முதல்ல எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் அப்படிங்கிறது தான் வரி வடிவ ஓவியம் அப்படிங்கிறது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெடுநல் வாடை. நம்ம பார்த்துருப்போம், அரண்மனை பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்லாம் பார்த்துருப்போம்ல, நெடுநல் வாடை. நக்கீரன் கண்ட சுரங்கம் அப்படின்னு மாதிரி ஒரு வரி கூட நம்ம பார்த்துருப்போம்.
எழுதியாச்சுன்னா அப்புறம் அடுத்தது போயிடலாம். அடுத்தது சித்தன்ன வாசல் குகை ஓவியம். சித்தன்ன வாசல் குகை ஓவியம் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. சிற்பக்கலை தான். சிற்பக்கலையில் சித்தன்ன வாசல் குகை ஓவியம். ஏன்னா அந்த ஓவியங்கள் அந்த குகையில் தான் அதிகமாக வரைஞ்சிருப்பாங்க நிறைய. சவுத் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான குகை ஓவியம். இதுவுமே யாழினிக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று. கரெக்டு தானே? போயிருக்கீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது சித்தன்ன வாசல் குகை ஓவியம். இது இருக்கிறது எந்த இடத்துலனா ஏழடி பட்டம் அப்படிங்கிற ஒரு இடம். சித்தன்ன வாசல் குகை ஓவியம் எங்கே இருக்குன்னா ஏழடி பட்டம் இந்த பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏழடி பட்டம்ங்கிற பகுதியில் சித்தன்ன வாசல் குகை ஓவியம் இருக்குது. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்த ஓவியம் அப்படின்னா சமணர் கால ஓவியம். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமணர்கள் தொடர்பான ஓவியம். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு சார்ந்த சமணர் கால ஓவியம். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணர் கால ஓவியம் தான் சித்தன்ன வாசல் குகை ஓவியம். பட் இது வரைஞ்சது எப்போ அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களோட காலம். இந்த ஓவியம் வரைந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களுடைய காலம். ஒன்பதாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்தது. வரைந்தது எப்போ அப்படின்னா இந்த டைமை சொல்லணும். 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள். யாரை பற்றி வரைஞ்சிருக்காங்கன்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணர்கள் காலத்தை சார்ந்த ஒரு ஓவியம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது இந்த ஓவியத்தை வரைஞ்சது யாருன்னா மதுரை இளங்கௌதமன். மதுரை இளங்கௌதமன் இந்த ஓவியத்தை வரைந்தது மதுரை இளங்கௌதமன். அடுத்தது சுவர் ஓவியம். சுவர் ஓவியம் எழுதொழில் அம்பலம் அப்படின்னு ஒரு பாடல் வரி பரிபாடலில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பரிபாடலுங்கிறத இசைப்பாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நூல் பேரே இசைப்பாட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பாடல் வரி எழுதொழில் அம்பலம். எழுதொழில் அம்பலம் தட் மீன்ஸ் பரிபாடலில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. அதாவது திருப்பரங்குன்ற கோயிலோட மண்டபத்தில் ஓவிய சாலையே இருந்துச்சு. ஓவியம் வரைகிறதுக்குன்னு ஓவியம் வரைஞ்சி அதை வைக்கிறது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரோடு மாதிரி ஒரு சாலையே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுதொழில் அம்பலம் அப்படின்னா என்னென்னா எழுதிக்கோங்க. திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் திருப்பரங்குன்றம் மண்டபத்தில் ஓவிய சாலை திருப்பன்றம் கோயில் மண்டபத்தில் ஓவியச்சாலை இருந்த செய்தி. இடம்பெற்றுள்ள நூல். இப்படியே தனியாகவும் கேள்வி கேட்கலாம், இல்லை அந்த பாடல் வரியை கொடுத்தும் கேள்வி கேட்கலாம். எப்படி வேணாலும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் ஓவியச்சாலை இருந்த செய்தியை குறிப்பிடும் நூல் எதுனா பரிபாடல் அப்படின்னு தெரியணும். எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிற பாடல் வரி எங்கே இருக்குன்னா அதுவும் பரிபாடல் இருக்குது. அடுத்து துகில் ஓவியம் அப்படின்னு ஒரு ஓவியம் இருக்குது. துகில் ஓவியம் துகில் ஓவியம்னா என்னென்னா துணியால் வரையக்கூடிய ஓவியம். துணியில் ஓவியம் வரைவாங்க, டைக்ராம் பண்ணுறது. இதுதான் துகில் ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது பழங்காலத்தில் துணிகளில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த துணியால் வரையக்கூடிய ஓவியத்துக்கு தான் துகில் ஓவியம் அப்படிங்கிறது பெயர். ஸோ
ஸோ சிம்பிளாக துணி ஓவியத்தை தான் நம்ம துகில் ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. துணி ஓவியமும் துகில் ஓவியமும் ஒன்று தான். இதுக்கு வந்து வேறு பெயர்களும் இருக்குது. இந்த துணி ஓவியம் அல்லது துகில் ஓவியத்துக்கு வேறு பெயர் இருக்குது. அது என்ன அப்படின்னா சித்திரப்படம். சித்திரப்படம் ஒன்று, சித்திரப்படம் இன்னொன்று சித்திரத்திரை. சித்திரப்படம் சித்திரத்திரை இது ரெண்டும் தான் துணியால் வரையப்பட்ட ஓவியம். அதுக்கு வேறு பெயர்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சித்திரம் எழுதும் கோலுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சித்திரம் வரைகிறதுக்கு துணியால் வரைகிறாங்க இல்லையா ஓவியம், அதுக்கு பயன்படுத்துகிற அந்த கோலுக்கு பேர் என்ன அப்படின்னா துகிலிகைன்னு சொல்கிறாங்க. சித்திரம் எழுதும் கோல். சித்திரம் எழுதும் கோலுக்கு பேர் துகிலிகை. சித்திரம் வரைய அதாவது சித்திரம் எழுதும் கோல் அப்படின்னா அது துகிலிகைன்னு சொல்கிறாங்க. அந்த ஓவியம் வரையப்பட்ட துணிக்கு என்ன பெயர்னு ஒன்று இருக்குது. ஓவியம் வரையப்பட்ட துணி. ஓவியம் வரையப்பட்ட துணி அதுக்கு வந்து ஓவிய எழினின்னு பேர். ஓவிய எழினி. ஓவியம் வரையப்பட்ட துணிக்கு ஓவிய எழினின்னு பேர். இந்த விஷயத்தை சொன்னது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். ஓவியம் வரையப்பட்ட துணிக்கு ஓவிய எழினிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அப்படிங்கிறத யார் சொல்கிறாருன்னா சிலப்பதிகாரங்கிற நூலில் இளங்கோவடிகள் சொல்கிறார். ஓகேவா? அடுத்தது தஞ்சாவூர் ஓவியம். தஞ்சாவூர் ஓவியம். இந்த தஞ்சாவூர் ஓவியம்ங்கிறது தமிழக புவிசார் குறியீடு பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீட்டிலே இன்றைக்கி தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். 70க்கு மேற்பட்ட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதில் தஞ்சாவூர் ஓவியமும் நமக்கு வந்து தமிழக புவிசார் குறியீடு பெற்ற ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட நமக்கு வந்து ஓவியக்கலை முடியுது. அடுத்து நிகழ்கலை அப்படின்னு போட்டுக்கோங்க. நிகழ்கலை. நிகழ்கலைனா ஆட்டம், அதுதான் நிகழ்கலை. ஓகேவா? அதில் முதல்ல கரகாட்டம். நிகழ்கலையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கரகாட்டம். இந்த கரகாட்டத்துக்கு என்னெல்லாம் வேறு பெயர் இருக்குன்னா கரகம், கும்பாட்டம் அப்படின்னு 2 வேறு பெயர்கள் இருக்குது. கரகம் அப்படின்னு ஒரு பேர், கும்பாட்டம் அப்படின்னு ஒரு பேர். கரகம் கும்பாட்டம்ங்கிறது வேறு பெயர் கரகாட்டத்துக்கு. இந்த கரகாட்டம்ல சில நேரங்களில் ஆண்களே பெண் வேடம் அணிந்தும் கரகாட்டம் ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஆண் என்ன பண்ணுவார்னா பெண் வேடம் இட்டும் ஆடுவார் அப்படின்னு தெரிவிக்கோங்க. அடுத்து இந்த பாடல் வரி ஒன்று சொல்கிறேன். நீரற வரியா கரகத்து. நீரற வரியா கரகத்து. இந்த பாடல் வரி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. புறநானூறில் இருக்குது. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. நீரற நிறைய பேர் சிலப்பதிகாரம்னு நினச்சிப்பாங்க. நீரற வரியா கரகத்துங்கிறது புறநானூறில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. இந்த கரகாட்டத்துக்கு துணை ஆட்டம்னு ஒன்று இருக்குது.
கரகாட்டத்துக்கு துணை ஆட்டம் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம். அது என்ன துணை ஆட்டம் அப்படின்னா, மயிலாட்டத்தை தான் துணை ஆட்டம்னு சொல்கிறாங்க. கரகாட்டத்தின் அந்த துணை ஆட்டம்னா அது மயிலாட்டம். தட் மீன்ஸ் என்னது, மயில் வடிவாக கூட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கால் வச்சுக்கிட்டு ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் மயிலாட்டம். ஓகேவா? அடுத்தது காவடி ஆட்டம். அடுத்தது காவடி ஆட்டம். இதில் கா அப்படின்னா காவடின்னு சொல்கிறோம்ல, அந்த காவடியில் கா அப்படின்னா பாரம் தாங்கக்கூடிய ஒரு கோல் அப்படின்னு பொருள். பாரம் தாங்கும் கோல். கா மீன்ஸ் பாரம் தாங்கக்கூடிய ஒரு கோல் அப்படின்னு பொருள். கானா பாரம் தாங்கக்கூடிய கோல் அப்படின்னு பொருள். அடுத்து தேவராட்டம். தேவராட்டம் நான் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பேசுகிறேன், மற்றபடி டீட்டெயிலாக நான் போக மாட்டேன். தேவராட்டம் அப்படின்னா ஆண்கள் மட்டும் ஆடக்கூடியது தேவராட்டம். புரியுதா? ஆண்கள் பெண் வேடமிட்டு ஆடினா அது கரகாட்டம். ஆண்கள் மட்டும் ஆடக்கூடியது தேவராட்டம். நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஆண்கள் மட்டும் ஆடினா அது தேவராட்டம். தேவராட்டத்துக்கான இசைக்கருவி என்ன? இது கேள்வி கேட்கலாம். தேவராட்டத்திற்கான இசைக்கருவி தேவராட்டத்திற்கான இசைக்கருவி உருமின்னு அர்த்தம். உருமின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் உருமினா தேவ துந்துபின்னு ஒரு பேர் இருக்குது. தேவ துந்துபி. இதுக்கு இசைக்கருவி வந்து தேவ துந்துபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 8 முதல் 13 கலைஞர்கள் ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க. 8 முதல் 13 கலைஞர்கள். எட்டு முதல் 13 கலைஞர்கள் ஆடக்கூடியது. தேவராட்டம் அப்படின்னா 8லேருந்து 13 கலைஞர்கள் ஆடக்கூடியது தேவராட்டம். தேவராட்டத்தை போன்றே ஆடக்கூடிய ஒரு ஆட்டம்னு ஒன்று இருக்குது. புரியுதா? தேவர ஆட்டத்தை போன்றே ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா சேவை ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவை ஆட்டம். தேவராட்டம் போன்றே ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா சேவை ஆட்டம். இந்த சேவை ஆட்டத்தை, இது ரொம்ப முக்கியமான கொஷின், இந்த சேவை ஆட்டத்தை இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. இசைச்சார்பு கலை மற்றும் வழிபாட்டு கலையாகவும் சேவை ஆட்டத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரைங்கிறது போலச் செய்தல், அது மாதிரி அப்படிங்கிற பொருள். புரியுதா? போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்கிறாங்க. போலச் செய்தல் பண்பு. பொய்க்கால் குதிரை ஆட்டம்ங்கிறது போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்டு ஆடப்படும் ஒரு ஆட்டம்.
அதாவது குதிரை மாதிரியான ஒரு வடிவத்தோட ஒரு கூட்டுக்குள்ளே தன்னை வச்சுக்கிட்டு அந்த குதிரை மாதிரியே டான்ஸ் ஆடுறது. குதிரை மாதிரி நீளமான கால்களை வச்சுக்கிறது, அதாவது ஒரு குச்சியை வந்து காலாக கட்டி அதில் வந்து டான்ஸ் ஆடுறது, அதுதான் வந்து பொய்க்கால் குதிரை. அது குதிரை மாதிரி, அதான் போலச் செய்தல். இது புரவி ஆட்டம், புரவி நாட்டியம்னு வேறு பெயர்கள் இருக்குது. இதுக்கு புரவி ஆட்டம், இதுக்கு வேறு பெயர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா புரவி ஆட்டம், புரவி நாட்டியம். புரவி ஆட்டம்னும் புரவி நாட்டியம்னும் 2 வேறு பெயர்கள் இருக்குது. இதில் ஸ்கூல் புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மராட்டியர்களோட காலத்தில் தஞ்சாவூருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மராட்டியர்களின் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம்ங்கிறது எப்போ வந்து தஞ்சாவூருக்கு வந்துச்சு அப்படின்னா மராட்டியர்களுடைய காலத்தில் தஞ்சாவூருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு ராஜஸ்தானில் வேறு ஒரு பெயர் இருக்குது. ராஜஸ்தானில் என்னென்னா கச்சிக்கொடி அப்படிங்கிற பெயர். பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா கச்சிக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் ஒரு பேர் இருக்குது. ராஜஸ்தானில் கச்சிக்கொடி, கேரளாவில் குதிரைக்களி. கேரளாவில் குதிரைக்களின்னு ஒரு பெயர். அடுத்தது தப்பாட்டம். அடுத்த ஆட்டம் தப்பாட்டம், நிகழ்கலையில். தப்பாட்டமுக்கு என்னெல்லாம் வேறு பெயர் அப்படின்னா தப்பட்டை, தப்பு. தப்பட்டை, தப்புங்கிற 2 வேறு பெயர்கள் இருக்குது தப்பாட்டத்துக்கு. தப்பாட்டத்துக்கு என்னெல்லாம் வேறு பெயர்கள் அப்படின்னா தப்பட்டை, தப்புன்னு 2 வகையான வேறு பெயர் இருக்குது. இதில் ஒரு பாடல் வரி இருக்குது. ஸோ பாடினா உங்களுக்கு புரியாது, நான் எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தகக தக தகக தக தக தகக தந்தத்தத தந்தத்தத. சேர்த்து வச்சு பாடும்போது புரியும். தந்தகக, அந்த மியூசிக் இது ஆக்சுவலி. தந்தகக, தகக தக தகக தந்தத்தத தந்தத தந்தகக அப்படின்ற மாதிரி வரும். இது திருப்புகழில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. திருப்புகழில் அருணகிரிநாதர் எழுதின பாடல். அருணகிரிநாதரால் திருப்புகழ்ங்கிற நூலில் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரி. எதை பற்றி பேசுதுன்னா தப்பாட்டத்தை பற்றி பேசுது. பறைன்னு சொல்கிறோம்ல, நம்ம பறை அடித்து கொண்டே ஆடக்கூடிய ஆட்டம் தான் தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பறை, தப்பாட்டம், தப்பு இதெல்லாம் ஒன்றுத்தை தான் குறிக்குது. தப்பட்டை, தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய கருப்பொருள்களில் ஒன்று பறை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்தது தெருக்கூத்து. தெருக்கூத்து அப்படின்னா திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதி தான் தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதி. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியை தான் நம்ம வந்து தெருக்கூத்துன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வேளாண்மை செய்வோரின் கலை அப்படின்னும் தெருக்கூத்தை நம்ம சொல்கிறோம். வேளாண்மை செய்வோரின் கலை. வேளாண்மை செய்வோரின் கலை தெருக்கூத்து அப்படின்னு சொல்லலாம். தெருக்கூத்தில் நிறைய வகையான தெருக்கூத்து இருக்குது. அதில்
மழை வர்றதுக்காக பாடுறது என்ன அப்படின்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய தெருக்கூத்து. மழை வேண்டி நிகழ்த்தப்படும் தெருக்கூத்து என்ன அப்படின்னா அர்ஜுனன் தபசு. படிச்சிருக்கீங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கில். அர்ஜுனன் தபசு இது மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு தெருக்கூத்து. அடுத்தது தோற்பாவை கூத்து. தெருக்கூத்துக்கு அப்புறம் தோற்பாவை கூத்து அப்படின்னு வரும். தோற்பாவை கூத்து. அதில் தோற்பாவை கூத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு திருக்குறளில் வேறு பெயர் இருக்குது. தோற்பாவை கூத்துங்கிற ஒரு கூத்துக்கு திருக்குறளில் மரப்பாவை அப்படின்னு ஒரு பெயர். மரப்பாவை கூத்து அப்படின்னு ஒரு பெயர். மரப்பாவை கூத்து எங்கே மரப்பாவை கூத்து அப்படின்னா திருக்குறளில். திருக்குறளில் தோற்பாவை கூத்துக்கு என்ன பெயர்னா மரப்பாவை கூத்து அப்படிங்கிறது. அடுத்தது திருவாசகம்லையும் பட்டினத்தார் பாடல்லையும் பட்டினத்தார் பாடல்கள்லையும் தோற்பாவை கூத்துன்னே சொல்கிறாங்க. தோற்பாவை கூத்து எங்க திருவாசகமும் பட்டினத்தார் பாடல்கள்லையும். அடுத்து இசைக்கலை. அடுத்த கலை என்ன அப்படின்னா இசைக்கலை. சித்திரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசைக்கலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக முதுநாரை முதுகுருகு அப்படின்னு ஒரு 2 நூல் பழமையான இசை நூல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை முதுநாரை முதுகுருகு. இந்த 2 நூல்களும் பழமையான இசை நூல்கள். இது இருக்குது அப்படின்னு ஒன்று எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, இந்த பழமையான இசை நூல் இருந்தது நமக்கு தெரியறதுக்கு காரணம் இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்னு ஒரு இலக்கண நூல் தான். அந்த நூல் தான் இது கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம். இறையனார் அகப்பொருள் உரை. இந்த நூல் மூலமாக தான் முதுநாரை முதுகுருகுங்கிற நூலே கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு எழுதிக்கோங்க. இறையனார் அகப்பொருள் உரை அல்லது இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பெயர் இருக்கு. இறையனார் அகப்பொருள் உரைனாலும் இறையனார் களவியல் உரைனாலும் ஒன்று தான். முதுநாரை முதுகுருகுங்கிற இசை நூல் இருந்தது நமக்கு தெரியறதுக்கு காரணமே இந்த இறையனார் அகப்பொருள் உரை அல்லது இறையனார் களவியல் உரைங்கிற நூல் தான். அடுத்தது இசை நுணுக்கம்னு ஒரு நூல். இந்த இசை நுணுக்கம்ங்கிற நூல் எழுதினது யாருன்னா சயந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன். சயந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் அவரால் எழுதப்பட்ட நூல். இசை நுணுக்கம்ங்கிற நூல் யார் எழுதினதுன்னா சயந்தன்கிற பாண்டிய இளவரசனால் எழுதப்பட்ட ஒரு நூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் இசை நூல்னு ஒன்று கிடச்சிருக்கு. குலோத்துங்கன் இசை நூல் இது எங்கே கிடச்சிது அப்படின்னா, குலோத்துங்கன் இசை நூல் அப்படிங்கிறது யாப்பருங்கலக்காரிகை உரையில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. யாப்பருங்கலக்காரிகை. குலோத்துங்கன் இசை நூலுங்கிறது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா யாப்பருங்கலக்காரிகை அப்படிங்கிற ஒரு உரை நூலில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குலோத்துங்கன் இசை நூல் கிடச்சது யாப்பருங்கலக்காரிகைங்கிற இசை நூல்.
ஆக்சுவலி இது ஒரு உரைநூல். உரைநூல் மீன்ஸ் இது ஒரு இலக்கண நூல்னு சொல்லலாம். அடுத்து இசை தொடர்பாக வேறு என்ன நூல் இருக்குன்னா பஞ்சமரபுன்னு ஒரு நூல். பஞ்சமரபு. இந்த பஞ்சமரபுங்கிற நூல் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பா. சுந்தரேசனார் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருப்பார். பா. சுந்தரேசனார். பஞ்சமரபுங்கிற நூல் யாருதுன்னா பா. சுந்தரேசனாரோட. அடுத்தது இசையும் சங்க இலக்கியத்தையும் பொருத்தி பார்க்கலாம். அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு. இசையும் சங்க இலக்கியத்தையும் பொருத்தி பார்க்கும்போது இதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னா சங்க இலக்கியமும் இசையும் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. இசைக்கலையை இன்னும் நம்ம முடிக்கல. சங்க இலக்கியமும் இசையும். சங்க இலக்கியமும் இசையும். சங்க அதில் போட்டு ஃபஸ்ட்டு குறிஞ்சி அப்படின்னு போட்டுக்கோங்க. குறிஞ்சி நிலத்துக்கு என்ன பண் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துடைய இசை. இசைனா பண்ணுன்னு சொல்லுவோம். குறிஞ்சி பண். முல்லை நிலத்துக்கு சாதாரி பண். முல்லை நிலம். முல்லை நிலம்னா சாதாரி பண். குறிஞ்சினா குறிஞ்சிப்பண். முல்லை நிலத்துக்கு சாதாரிப்பண். மருத நிலத்துக்கு மருதப்பண். நெய்தல் நிலத்துக்கு செவ்வழிப்பண் அப்படின்னு வரும். நெய்தல் நிலத்துக்கு செவ்வழிப்பண். நெய்தலுக்கு செவ்வழிப்பண். பாலை நிலத்துக்கு பஞ்சுரப்பண். பாலை நிலத்துக்கு பஞ்சுரப்பண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 எழுதிக்கோங்க. சங்க இலக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த 5 முக்கியம். இந்த 5 நிலங்களை பற்றி பேசுகிறது தான் சங்க இலக்கியங்கிற நூல். அடுத்தது புறநானூறுலையும் பரிபாடல்லையும் இருக்கக்கூடிய சில விஷயத்தை பார்க்கலாம். அதே இசைக்கலையை பற்றி. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிப்பண் பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னது புறநானூறுங்கிற நூலில். இது எங்கே இருக்குது அப்படின்னா புறநானூறு. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்றுறதுக்காக காஞ்சிப்பண் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிற நூல் வந்து புறநானூறுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெறியாட்ட பாடல் வல்லை பாடல். வெறியாட்ட பாடல் வல்லை பாடல். இது வந்து பரிபாடலில் குறிப்பிடக்கூடிய பெயர்கள். வெறியாட்டப்பாடல் வல்லைப்பாடல் என்கிற 2 பெயர்களுமே பரிபாடல்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள். வெறியாட்டப்பாடல் வல்லைப்பாடல் இரண்டுமே பரிபாடல்கிற நூலில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள். அடுத்தது நடனக்கலை. இசைக்கலை இதோட முடியுது. அடுத்து நடனக்கலை. நடனக்கலைக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆடல் கலை. ஆடல் கலைன்னு ஒரு பெயரும் கூத்துக்கலை அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது நடனக்கலைக்கு. நடனக்கலை, ஆடல் கலை. நடனக்கலைக்கு வேறு பேர் ஆடல் கலை, கூத்துக்கலை.
இந்த நடனக்கலை கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு பெயர் இருக்குது. நடனக்கலை கற்பிக்கும் ஆசிரியருக்கு என்ன பெயர் அப்படின்னா தலைக்கோல் ஆசான் அப்படின்னு ஒரு பெயர். தலைக்கோல் ஆசான். நடனக்கலை கற்பிக்கும் ஆசிரியருக்கு வழங்கப்படும் பெயர் தலைக்கோல் ஆசான். மொத்தம் எத்தனை வகையான ஆடல் கலைகள் இருக்குது அப்படின்னா 11 வகை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மாதவியை பற்றி படிச்சிங்கன்னா தெரியும். மாதவி வந்து 11 வகை ஆடல்களிலும் கை தேர்ந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 11 வகை ஆடல் நோட் பண்ணிக்கோங்க. 11 வகை ஆடல், அவற்றின் உறுப்புகள். 11 வகை ஆடல், அவற்றின் உறுப்புகள் பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்னா யாப்பருங்கலம் அப்படிங்கிற ஒரு நூல். 11 வகையான ஆடல்கள் மற்றும் அவற்றின் உறுப்புகள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் யாப்பருங்கலம் அப்படிங்கிற ஒரு நூல் தான். இதோட கலைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முடியுது. அடுத்து திருவிழாக்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. எல்லா திருவிழாவை பற்றியும் இதில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லாம் பேசுவாங்க இதில். பட் அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். திருவிழாக்கள். ஃபஸ்ட்டு குறிஞ்சி நில விழா. குறிஞ்சி நில விழாவை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறிஞ்சி நிலத்தில் யாருக்காக விழா கொண்டாடுவாங்கன்னா முருகனுக்காக. குறிஞ்சி நிலம் பொறுத்த வரைக்கும் முருகனுக்காக. இந்த முருகனுக்கு வேறு என்ன பெயர் இருக்குது அப்படின்னா வேலன், சேயோன், இதெல்லாம் முருகனுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். வேலன், சேயோன், முருகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிஞ்சி நிலத்தில் இவருக்காக தான் விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாக்கு பேர் என்னென்னா வேலன் வெறியாட்டு விழா. வேலன் வெறியாட்டு விழா. குறிஞ்சி நிலத்தில் கொண்டாடக்கூடிய விழாக்கு பேர் வேலன் வெறியாட்டு விழா. எதுக்காக இது கொண்டாடுறாங்க அப்படின்னா குறிஞ்சி நில பெண்களுடைய நோய் தீர்ப்பதற்கு பராய்க்கடனாக இந்த விழாவை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது குறிஞ்சி நில பெண்களின் நோய் தீர்க்க, குறிஞ்சி நில பெண்களின் நோய் தீர்க்க பராய்க்கடனாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. குறிஞ்சி நில பெண்களின் நோய் தீர்க்க பராய்க்கடனாக கொண்டாடப்படக்கூடியது. இந்த விழாவில் தொண்டகப்பறை இசைக்க நடனம் ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விழாவில் தொண்டகப்பறை இசைக்க நடனம் ஆடுவாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தொண்டகப்பறை இசைக்க நடனம் ஆடுறது முக்கியத்துவம் வாய்ந்தவன். அப்போது இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? குன்றக்குறவை. முருகனுக்காக ஆடக்கூடிய இந்த ஆட்டத்துக்கு பேர் குன்றக்குறவை. அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலத்துடைய கடவுள் மாயோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களோட வேலை என்னது? கால்நடை வளர்க்குறது. கால்நடை மேய்த்தல் அல்லது கால்நடை வளர்த்தல் அப்படின்னு சொல்லலாம். கால்நடை வளர்ப்பு. முல்லை நிலத்தில் தான் வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்டாங்கன்ற செய்தி நம்ம சொல்கிறாங்க. வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்ட செய்தி. முல்லை நிலத்தில் தான் வேப்ப மரம் தாய் தெய்வமாக வழிபட்ட செய்தி இருக்குது. அது அகநானூறுங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. தாய் தெய்வமாக வேப்ப மரத்தை வழிபட்டதாக ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. அது முல்லை நிலத்தில். பட் எந்த நூல்லன்னா அகநானூறுங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. முல்லை, அதாவது வேப்ப மரம் தாய் தெய்வமாக வழிபட்டதை பற்றின குறிப்பு வந்து அகநானூரில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மருத நிலம்.
மருதநிலம்ல இந்திர விழா கொண்டாடுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சது. இந்திர விழாங்கிறது, இந்திர விழா மருதநிலத்தில் கொண்டாடக்கூடியது. இதுக்கு வேறு பெயர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்திர விழாக்கு சாந்தி பெருவிழா, தீவக சாந்தி அப்படின்னு 2 பெயர்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். சாந்தி பெருவிழா, தீவக சாந்தி. சாந்தி பெருவிழானும் தீவக சாந்தினும் 2 வேறு பெயர்கள் இருக்குது இந்த இந்திர விழாக்கு. இந்திர விழாவை பற்றி பேசக்கூடிய செப்பேடு என்ன அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. சின்னமனூர் செப்பேடு இந்திர விழா பற்றி பேசக்கூடிய ஒரு காப்பர் பிளேட், சின்னமனூர் செப்பேடு. இது புகார் பற்றியும் மதுரை பற்றியும் பேசுது. புகார் நகரத்தை பற்றியும் மதுரை பற்றியும் பேசக்கூடியது தான் சின்னமனூர் செப்பேடு. மிக முக்கியமாக இந்திர விழாவை பற்றியும் புகார் நகரத்தை பற்றியும் மதுரைங்கிற நகரத்தை பற்றியும் பேசக்கூடிய ஒரு காப்பர் பிளேட் செப்பேடு அப்படின்னா அது சின்னமனூர் செப்பேடு. இந்த மருத நிலத்தில் தன்னுண்மை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தன்னுண்மை அப்படின்னு ஒன்று மருத நிலத்தில் ஒரு கான்செப்ட். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு எழுதிக்கோங்க. போருக்கு செல்வதற்கு முன் வீரர்கள் கத்தியை உயர்த்தி பிடித்து நாங்கள் வெற்றி பெற்று வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆரவாரத்தோட எல்லாருமே வந்து நின்று அந்த கத்தியை உயர்த்தி பிடிச்சு சந்தோஷத்தோடு போவாங்க. அதுதான் தன்னுண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி அடைஞ்ச மாதிரி, போர்க்களத்தில் வெற்றி அடைஞ்ச மாதிரி போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கத்தியை ஏந்தி தன்னுண்மை அப்படிங்கிற இதை செய்வாங்க. அடுத்து நெய்தல் நிலம். நெய்தல் நிலம்னா முன்னீர் விழா, நாவாய் விழா. முன்னீர் விழா, நாவாய் விழா. நெய்தல் நிலத்தில் கொண்டாடக்கூடியது முன்னீர் விழா, நாவாய் விழா. நிலம் வச்சு நம்ம பார்க்குறது அதோட முடியுது. ஆதிரை திருவிழானா யாருக்காக கொண்டாடுறது? ஆண்டாள் அந்த மாதிரி வந்துடும், அது நமக்கு தெரியும். கரெக்டு தானே? அப்போது சித்திரை திருவிழா போட்டுக்கோங்க. அடுத்தது சித்திரை திருவிழா. இது வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இதுக்கு நமக்கு எந்த ஒரு நிலத்து கீழையும் கிடையாது. சித்திரை திருவிழா இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, சைவமும் வைணவமும் இணைந்து நடத்தக்கூடிய தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழா சித்திரை திருவிழாங்கிறது. சைவமும் வைணவமும் நம்ம படிச்சிருப்போம் என்னென்னு. அதாவது சைவத்தில் வந்து வைணவத்தில் கள்ளழகர் இறங்குறது சம்திங், ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்து நடக்கும்னு சொல்லுவோம். சித்திரை மாதம் சைவமும் வைணவமும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திருவிழா. அதாவது ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் ஒன்றா வச்சு நடத்தக்கூடிய ஒரு திருவிழாங்கிற மாதிரி சைவமும் வைணவமும் இணைந்து நடத்தக்கூடிய திருவிழா. அதுதான் சித்திரை திருவிழா. இது யாரோட காலத்தில் ஒன்றா இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். யாரோட காலம்னா திருமலை நாயக்கருடைய காலகட்டத்தில் இது ஒன்றா இணைக்கப்பட்டுச்சு. திருமலை நாயக்கரின் காலகட்டத்தில் இந்த விழா வந்து ஒன்றா இணைக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மகாமகத் திருவிழா. அடுத்தது மகாமகத் திருவிழா. இந்த மகாமகத் திருவிழா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறோம். மகாமகத் திருவிழாங்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய விழா தான் மகாமகத் திருவிழான்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகாமகத் திருவிழாவை தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னகத்தின் கும்பமேளா இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது. இது கேள்வியே எப்படி கேட்கலான்னா தென்னகத்தின் கும்பமேளா என அழைக்கப்படும்
தமிழகத்தின் திருவிழா எது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் மகாமக திருவிழா அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரியும். இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு விழா, அதுவும் தெரியும். ஓகேவா? இந்த சாப்டர் வந்து இதோட முடியுது.